Hello students, welcome to Xylem NEET channel. இன்னைக்கு 4 marks in 10 minutes இந்த சீரிஸ்ல நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். அந்த டாபிக்கோட பேரு டைபோல் மொமெண்ட். இது எந்த சாப்டர்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் சாப்டர்ல தான் இது வருது. எதுக்காக நம்ம இந்த டாபிக் படிக்கணும் உங்களுக்கு தெரியுமா? எந்த பாண்டும் பியூர்லி கோவாலன்ட்டும் கிடையாது, பியூர்லி அயோனிக்கும் கிடையாது. கோவாலன்ட் பாண்டில் அயோனிக் கேரக்டர் வரலாம், அதே மாதிரி அயோனிக் பாண்டில் கோவாலன்ட் கேரக்டரும் வரலாம். அயோனிக் பாண்டிங்கில் கோவாலன்ட் கேரக்டர் வருதா இல்லையா, அதுக்கு தான் நம்ம ஃபஜான்ஸ் ரூல் படிக்கிறோம். அதே மாதிரி கோவாலன்ட் பாண்ட் இருக்கிற இடத்துல அயோனிக் கேரக்டர் எந்த அளவுக்கு இருக்குது அதை பற்றி படிக்கிறதுக்கு தான் டைபோல் மொமெண்ட். ஸோ வெல்கம் டு டைபோல் மொமெண்ட். போகலாமா? எஸ். ஸோ டைபோல் மொமெண்ட் வந்து நமக்கு எதை பற்றி சொல்லத்தரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மோலிக்யூல் இல்லாட்டி ஒரு போண்டு, இந்த போண்டு போலாரா இல்லை நான் போலாரா, இதை தான் நம்ம டைபோல் மொமெண்ட் வச்சு சொல்ல போகிறேன். மோலிக்யூல்ஸ், போலார் மோலிக்யூல்ஸும் இருக்காங்க, நான் போலார் மோலிக்யூல்ஸும் இருக்காங்க. போலார் மோலிக்யூல்ஸ்னால் அங்கே சார்ஜோட செப்பரேஷன் இருக்கும், நான் போலார் மோலிக்யூலில் சார்ஜ் செப்பரேஷன் இருக்காது. அப்போ சார்ஜ் செப்பரேஷன் வரணும்னு சொன்னால் there should be a difference in electronegativity. புரிஞ்சுதா? டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருந்தால் தான் ப்ளஸ்ஸும் மைனஸும் எழுத முடியும். அப்போ தான் அங்கே பொலாரிட்டி இருக்கும். பொலாரிட்டி இருந்தால் தான் டைபோல் மொமெண்ட்டு. பொலாரிட்டியோட ஒரு மெஷர்மெண்ட் தான் டைபோல் மொமெண்ட். புரியுதா? ஸோ வாட் இஸ் டைபோல் மொமெண்ட்? த பொலாரிட்டி ஆஃப் எ மோலிக்யூல் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைபோல் மொமெண்ட். அதோட சிம்பல் மியூ, polarity of the molecule. ஒரு molecule வந்து போலாரா நான் போலாரான்னு சொல்ல முடியும். அண்ட் அந்த ஃபார்முலா என்ன? மியூ இஸ் ஈக்குவல் டு Q இன்டு ஆர், ஒரு Q இஸ் த சார்ஜ் அட் ஒன் எண்டு. ரெண்டு எண்டு இருக்கும், ஒரு இடத்துல ப்ளஸ் ஒரு இடத்துல மைனஸ். நீங்கள் ரெண்டு சார்ஜும் எடுக்க வேணாம், ஏதாவது ஒன்று எடுத்தால் போதும், அதோட மேக்னிடியூடு அதுதான் Q. அண்ட் ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். புரியுதா? ஸோ Qவோட யூனிட்டு குலோம்ப், டிஸ்டன்ஸோட யூனிட்டு மீட்டர். இப்படி நீங்கள் பார்ப்பீங்க. இல்லாட்டி நீங்கள் கிலோமீட்டருக்கு பதிலாக யூ கேன் சி டி பை வந்து நம்ம டைபோல் மொமெண்டோட யூனிட் தான். 1 d/, இஸ் ஈக்குவல் டு 3.3 இன்டு 10⁻⁻13 சென்டிமீட்டர். இப்படியும் நீங்கள் பார்ப்பீங்க. இல்லாட்டி ஆல்சோ 1 d/, இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻18 ESU சென்டிமீட்டர். 10⁻⁻18 ESU சென்டிமீட்டர்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் ஆஃப் டைபோல் மொமெண்ட். ஓகே, தென் இந்த டைபோல் மொமெண்ட்டை பற்றி இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? டைபோல் மொமெண்ட் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. தட் மீன்ஸ் இந்த குவான்டிட்டி, இந்த இது வந்து மெஷர் பண்ணும்போது நீங்கள் மேக்னிடியூடு மட்டும் பத்தாது, அது கூட டைரக்ஷனும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஒரே மேக்னிடியூடு ரெண்டு ஆப்போசிட் சைடுக்கு போகுது அப்படின்னா இது கேன்சல் ஆகும், நெட் வேல்யூ 0 வரும். ஏன்னா இங்கே டைரக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டைபோல் மொமெண்ட் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி, மறந்துடாதீங்க. ஓகே, தென் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அதை பற்றியெல்லாம் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஸோ டைபோல் மொமெண்டோட ஃபார்முலா உங்களுக்கு வேணும். ரிசல்டன்ட் டைபோல் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு சிங்கிள் போண்டு, ஒரே ஒரு போண்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வச்சு ஜஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் பார்த்தா போதும். பாருங்கள், HCl, இங்கே குளோரின் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், ஹைட்ரஜன் வந்து லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ், எல்லாருக்கும் தெரியும். அப்போ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன்னு தெரியுமா? பாருங்கள், லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ், மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் இருக்குது. எலக்ட்ரான் எங்கே தான் போகும்? எலக்ட்ரான் குளோரின் கிட்ட தானே போகும். ஸோ அதனால் ஒரு ஆரோ மார்க்கு, குளோரின் போகிற இடத்துல ஒரு ஆரோ மார்க்கு, குளோரினை நோக்கி ஒரு ஆரோ மார்க்கு. எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஹைட்ரஜன்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ ஹைட்ரஜன் வந்து யார்? லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ எப்போவுமே லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்திலிருந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்துக்கு தான் நம்ம ஒரு ஆரோ மார்க் போடணும். அண்ட் இங்கே டைலில் வந்து ஒரு கட்டு இருக்கும். இப்படி தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ HCl மோலிக்யூல் போலாரா நான் போலாரா? இட்ஸ் எ போலார் மோலிக்யூல். ஏன்னா தெர் இஸ் எ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ். இங்கே ஒரு போண்டு தான் இருக்குது. பட் நம்ம பேச போகிற மோலிக்யூலில் வந்து நிறைய போண்ட்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மீதேன்னு சொல்லும்போது கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில் எத்தனை போண்டு? 4 போண்டு. ஸோ இந்த மாதிரி போலி ஆட்டோமிக்காக இருக்கிற மோலிக்யூலில் ஒவ்வொரு போண்டுக்கும் டைபோல் மொமெண்ட் இருந்தால் பத்தாது, ஓவராலாக இருக்கணும். ஓவராலாக பார்க்கும்போது தான் டைரக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். புரியுதா? ஸோ அந்த ஓவரால் டைபோல் மொமெண்ட் பார்க்கும்போது அங்கே நம்ம ரிசல்டன்ட் டைபோல் மொமெண்டோட ஒரு ஃபார்முலா நீங்கள் படிக்கணும். அதுதான் மியூ ஆர். ரிசல்டன்ட் டைபோல் மொமெண்ட் மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு √of μ1 ஸ்கொயர் ப்ளஸ் μ2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 μ1 μ2 cos theta. ஸோ இதிலிருந்து என்ன தெரிய வருது? ரிசல்டன்ட் டைபோல் மொமெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு cos theta. And one more thing,
உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, தீட்டாகும் காஸ் தீட்டாக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. தீட்டாவோட வேல்யூ குறையும் போது தான் காஸ் தீட்டாவோட வேல்யூ கூடும். தீட்டா 0 கோஸ் 0 தான் 1, கோஸ் 90 0 தானே, புரிஞ்சுதா? தீட்டா அண்ட் கோஸ் தீட்டா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். மியூ ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கோஸ் தீட்டா. ஸோ நம்ம இப்படியும் சொல்ல முடியும், மியூ ஆர் இஸ் inversely proportional to theta னு சொல்ல முடியும். ஸோ ஆங்கிள் பிட்வீன் டூ போன்ஸ் அது எவ்வளோக்கு குறையுதோ அவ்வளோக்கு ரிசல்டன்ட் டைபோல் மொமெண்ட் கூடும். ஏன் காரணம், மியூ ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு காஸ் தீட்டா, பட் காஸ் தீட்டா அண்ட் தீட்டா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ மியூ ஆரும் தீட்டாவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். புரிஞ்சுதா? இங்கே பாருங்கள், டைபோல் மொமெண்ட் வந்து சிங்கிள் பாருங்கள், ஒரே ஒரு போண்டு HF ஒரு போண்டு தான் இருக்குது, HCl ஒரு போண்டு தான் இருக்குது. இங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஸோ இதில் எல்லாருக்குமே தெரியும் ஃப்ளூரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப அதிகம். ஸோ ஹைட்ரஜனுக்கும் ஃப்ளூரினுக்கும் இடையில தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் HF அதிகம், HI கம்மி. புரியுதா? இப்போ இங்கே பாருங்கள், டைபோல் மொமெண்ட் இஸ் ஆல்சோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் லான் பேர். இங்கே பாருங்கள், ஃப்ளூரினை பொறுத்த வரைக்கும் ஃப்ளூரினோட வேலன்ஸ் ஷெல்லில் 7 எலக்ட்ரான் இருக்குது. 1 2 பாருங்கள், ஃப்ளூரினோட வேலன்ஸ் ஷெல்லில் 1 2 3 4 5 6 மிச்சம் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல, அதுதான் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஆனால் வாட்டரில் ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர் தான் இருக்குது, அமோனியாவில் நைட்ரஜன் கிட்ட 1 லோன் பேர் தான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் லோன் பேர் எங்கே அதிகம், ஃப்ளூரினுக்கு அதிகம். அதனால் டைபோல் மொமெண்ட்டும் அதிகம். புரியுதா? எஸ். இப்போது 2 பக்கம் ஒரே மோலிக்யூல்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஆக்சிஜன் 2 பக்கம் ஆக்சிஜன் தானே. ஸோ இதில் யார் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், யார் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் இந்த மாதிரி மோலிக்யூல்ஸ் O2 H2 N2 இவங்கெல்லாம் Cl2 இவங்கெல்லாம் எப்படி இருக்கும், இவங்கெல்லாம் நான் போலார் மோலிக்யூல். ஏன்னா பிகாஸ் 2 சைடில் இருக்கிற ஆட்டத்தோடையும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஒரே மாதிரி இருக்குது. அதனால் தே ஆர் கால்டு நான் போலார் மோலிக்யூல்ஸ். ரைட். இப்போ பாருங்கள், வாட்டர்னு தந்திருக்காங்க H2O. நீங்கள் ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்க தெரியும்ல உங்களுக்கு. half ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம், ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, சரௌண்டிங் ஆட்டம் 2. ஸோ 8/2 வரும். 8/2 வந்தால் 4, செட்டோட வேல்யூ 4. அப்போது ஹைப்ரிடைசேஷன் sp3. ஜாமெட்ரி டெட்ராஹீட்ரல், பட் Z is equal to bond pair plus lone pair நம்ம படிச்சிருக்கோம். Zோட வேல்யூ 4. இங்கே சரௌண்டிங் ஆட்டம் ஆக்சிஜனை சுற்றி 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ lone pair 2. ஸோ lone pair 2 புரிஞ்சுதா? வாட்டரில் lone pair 2 இருக்குது. ஸோ டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரியில் 2 இடத்துல lone pair வரும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பாண்ட் ஆங்கிள் எல்லாம் இருக்காது. 109 டிகிரி 28 மினிட்லாம் இருக்காது. இங்கே பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ தான் வரும், 2 lone pairனால 104.5 வருது. புரியுதா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து டெட்ராஹைட்ரல் கிடையாது, ஷேப் வந்து டெட்ராஹைட்ரல் கிடையாது. இட்ஸ் எ பெண்ட் ஷேப், இட் இஸ் எ வி ஷேப், இட் இஸ் எ ஆங்குலர் ஷேப், இட் இஸ் எ பெண்ட் ஷேப் அப்படியெல்லாம் சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது பாருங்கள், ஆக்சிஜன் ஹைட்ரஜன் யார் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், ஆக்சிஜன். ஸோ இங்கேருந்து இங்கே தான் போகுது, இங்கேருந்து இங்கே தான் போகுது. இங்கே யார், லோன் பேர். எப்போவுமே லோன் பேரை நோக்கி தான் டைபோல் மூமெண்ட் போகும். எப்போவுமே லோன் பேரை நோக்கி தான் டைபோல் மூமெண்ட் போகும், ஃப்ரம் த ஆட்டம் டு த லோன் பேர். ஸோ இங்கே லோன் பேரோடையும் இந்த போண்டோடையும் டைபோல் எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் போகுது. ஸோ அதனால் இங்கே நெட் டைபோல் மூமெண்ட் இருக்கு தான் செய்யும். அதனால தான் இங்கே வேல்யூ 1.84 Dன்னு சொல்லியிருக்கேன். D stands for D pi. புரியுதா? ஸோ வாட்டர் இஸ் எ போலார் மூலிக்யூல். புரிஞ்சுதா? வாட்டர் போலாரா நான் போலாரா? வாட்டர் வந்து போலார் தான். BF2 பாருங்க, BF2 இதே மாதிரி நீங்கள் ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிங்க. Z is equal to half of பெர்லியத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 2, சரௌண்டிங் ஆட்டம் 2. ஸோ 4/2 2 வருது. sp ஹைப்ரிடைசேஷன், sp-னா லீனியர். ஸோ BeFF. புரியுதா? இங்கே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் யார், ஃப்ளூரின். அதனால ஆரோ இங்கே வருது. பாருங்க, ஆப்போசிட் சைடுக்கு போகுது. ஸோ கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ மியூ ரிசல்டன்ட் வில் பி 0. தட் மீன்ஸ் BeF2 இஸ் எ நான் போலார் மாலிக்யூல். அடுத்தது BF3 பாருங்க. இப்போ BF3 நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. BF3 அதே மாதிரி CH4, அதே மாதிரி NH4+, அதே மாதிரி PCl5, அதே மாதிரி SF6. இதுக்கெல்லாம் காமனாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன தெரியுமா? சுற்றி இருக்கிற ஆட்டம் எல்லாமே சேம். ஃப்ளூரின் மட்டும்தான், ஹைட்ரஜன் மட்டும்தான், ஃப்ளோரின் மட்டும்தான், எல்லாமே சேம் சரௌண்டிங் ஆட்டம். அண்ட் இதில் எல்லாத்துலேயுமே லான் பேர் 0, யாருக்குமே லான் பேர் இல்லை. ஓகே,
அண்ட் இன்னொரு விஷயம், எல்லாருக்குமே ஒரு ரெகுலர் ஜியாமெட்ரி இருக்குது. ரெகுலர் ஜியாமெட்ரி என்ன தெரியுமா? ட்ரைகனல் பிளானார், டெட்ராஹீட்ரல், ட்ரைகனல் பைபிரமிடல், SF6 வந்து ஸ்கொயர், ஆக்டாஹீட்ரல். ஸோ எல்லாருக்குமே ரெகுலர் ஜியாமெட்ரி இருக்குது. lone pair 0, ரெகுலர் ஜியாமெட்ரி. அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன? சரௌண்டிங் ஆட்டம்ஸ் சேம் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. அவங்களுக்கு யாருக்குமே மியூ இருக்காது. எல்லாருமே நான் போலார். ஸோ BF3 நான் போலார். இது ஏன் அப்படி நான் போலார்னு கேட்டால், இந்த ஒரு ஃப்ளூரினுக்கும் இந்த ஒரு ஃப்ளூரினோடையும் ரிசல்டன்ட் வெக்டர் எடுக்கும்ல, இது 2 பவுண்டு டைபோல். அப்போ இதோட ரிசல்டன்ட் டைபோல் இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ஸோ கேன்சல் ஆகுது. புரியுதா? இஃப் யூ டேக் தீஸ் 2 போர்ட்ஸ், இந்த 2 பவுண்ட் எடுத்துக்கோங்க. அப்போ இதோட ரிசல்டன்ட் இங்கே போகும். இப்போ இதுவும் ஆப்போசிட் சைடு ஆகிடுச்சா, கேன்சல் ஆகும். அதான் சொன்னேன். NH3 அண்ட் NF3 இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாதிரி. பாருங்கள், இதில் எப்படின்னா NH3 அமோனியாவும் டெட்ராஹைட்ரல் தான், NF3 அதுவும் டெட்ராஹைட்ரல் தான். ரெண்டுலேயுமே லான் பேர் இருக்காங்க. பட் நீங்கள் டைரக்ஷன் பாருங்கள். நைட்ரஜன் ஹைட்ரஜனில் யார் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? நைட்ரஜன் லான் பேர் எப்போவுமே லான் பேரை நோக்கி போகும். ஸோ இங்கே பாருங்கள், எல்லா பவுண்டு டைப்போலும் அதே மாதிரி லான் பேரோட டைப்போலும் எல்லாமே ஒரே டைரக்ஷனில் போகுது. கேன்சல் நடக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா லான் பேர் எப்போவுமே லான் பேரை நோக்கி போகும். ஆனால் நைட்ரஜன் ஃப்ளூரினில் நைட்ரஜனை விட ஃப்ளூரின் தானே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். புரியுதா? ஸோ இது பாருங்கள், 2 ஆப்போசிட் சைடுக்கு போகுது. ஸோ இங்கே கேன்சலேஷன் நடக்குது. கேன்சலேஷன் நடந்ததுனால தான் NF3யோட டைபோல் மொமெண்ட்டு NH3யை விட கம்மி. யாருக்கு டைபோல் மொமெண்ட் அதிகம்? NH3க்கா NF3க்கா? ஆன்சர் NH3. புரிஞ்சுதா? எஸ். ஸோ டைபோல் மொமெண்ட்டை பற்றி ஒரு ப்ரீஃபான ஐடியா தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக இதை படிங்க. ஸோ டைபோல் மொமெண்ட் எதுக்காக? டு மெஷர் த பொலாரிட்டி. அப்போ அது ஒரு சிங்கிள் பவுண்ட்லையும் பார்க்க முடியும், என்டையர் மோலிக்யூல்லையும் பார்க்கும். என்டையர் மோலிக்யூலை பார்க்கும்போது அங்கே வெக்டர் சம், அது ஞாபகத்தில் இருக்கட்டும். மியூ ரிசல்டன்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு காஸ் தீட்டா அண்ட் காஸ் தீட்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா. இதெல்லாம் மைண்டில் இருக்கணும். இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சு உங்களால் கொஸ்டினை அப்ரோச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.